Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மணிப்பூர் மாநிலம் சுராச்சந்த்பூர் பகுதியில் உள்ள முகாமில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட மக்களை பிரதமர் மோடி நேரில் சந்தித்தார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். பிரகாஷ், பிரதமர் நரேந்திர மோடி மிசோராம், மணிப்பூர், அசாம், மேற்கு வங்கம், பீகார் ஆகிய 5 மாநிலங்களுக்கான தொடர் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. அதுல மிக முக்கியமாக வடகிழக்கு மாநிலங்களான மிசோராம், மணிப்பூர், அசாம் ஆகிய மாநிலங்களுக்கு சென்றார். இன்று காலையில மிசோராம் மாநிலத்திற்கு சென்று அங்கு சற்றேறக்குறைய 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை தொடங்கி வச்சுட்டு இப்ப மணிப்பூர் மாநிலத்திற்கு சென்றிருக்கார். மணிப்பூர் மாநிலத்துல பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாரு. குறிப்பாக அங்க புதிய தலைமைச் செயலகம், புதிய காவல்துறை தலைமையகம் என்று 7,300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை ஒரு இடத்துல தொடங்கி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தலைநகர் இம்பால்ல 1,200 கோடி மதிப்பு 2023 அங்க மணிப்பூர்ல ஏற்பட்ட 2 சமூகங்களுக்கு இடையிலான வன்முறை, அங்க அந்த மாநிலத்தில் ஏற்பட்ட பல வன்முறை சம்பவங்களால வீடுகளை இழந்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற, தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிற முகாம்ல அந்த மக்களை நேர்ல சந்திச்சு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறாரு. நிவாரண பணிகள், இன்னும் கூடுதலான திட்ட பணிகளை தொடங்கி வச்சு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஆறுதலை பிரதமர் கொடுக்கிறார். அங்க இருக்கிற குழந்தைகளிடம் அவர் ஒரு ஆறுதலாக அன்போடு பேசி அந்த குழந்தைகளும் அவளை உள்ளன்போடு வரவேற்று மகிழ்ச்சியோடு அந்த பேசுற காட்சிகளை பார்க்கலாம். அவரே உள்ளன்போடு வரவேற்று அந்த பாரம்பரிய குல்லாவை அவர்களுக்கு அணிவித்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. பிரதமர் பேசுறத ரொம்ப ஆர்வமா அவர்கள் கேட்கறதையும் பார்க்க முடிகிறது. இந்த மணிப்பூர் மாநிலத்துக்கு பிரதமர் மேற்கொண்டிருக்கிற இந்த பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இப்ப அவர் இருக்கிறது சுராசந்த்பூர்ங்கிற ஒரு பகுதி மணிப்பூர்ல. அங்க இந்த வன்முறையால பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தவர்கள், வீடுகளை இழந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள்லாம் நிறைய தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவர்களோடு தான் பேசி ஒரு ஆறுதல், நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை நம்ம பார்க்கிறோம். அங்க மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7,300 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு இன்னைக்கு தொடங்கி வைக்கிறார். அதே போல புதிய திட்டங்களும் கூடுதலாக அடிக்கல் நாட்டவும் படுகின்றன. இந்த வருகை என்பது, அவர் மணிப்பூருக்கு பிரதமர் சென்றிருக்கிற இந்த வருகை என்பது மாநிலத்துல அமைதிக்கு, ஒரு நீண்ட நெடிய தொடர் அமைதிக்கு வழிவகுக்கும் என்று மணிப்பூர் மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் புனித்குமார் கோயல் நேற்றுக்கு தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, மணிப்பூருங்கிற இந்த மாநிலம் என்பது ஒரு இந்தியாவினுடைய ஒரு மாநிலம், ஒரு எல்லையில் இருக்கிற மாநிலம் மட்டுமல்ல. இது தென்கிழக்கு ஆசியாவினுடைய நுழைவாயில் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அமைதி, இயல்பு நிலையை மீட்டெடுக்க அனைத்து தரப்புடைய முயற்சிகளும் பாராட்டக்கூடியதா இருக்கிற அதே நேரத்துல பிரதமருடைய இந்த வருகையை மக்களும் ரொம்ப ஆர்வமாவும் வரவேற்கவும் காத்திருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. அவர் சொன்னதை போலவே மணிப்பூர்ல இருக்கிற மக்கள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லாம் அவரை உள்ளன்போடு வரவேற்று மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்பு தெரிவித்ததும், அவரும் பிரதமரும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த குழந்தைகளிடம் மனமிட்டு உரையாடி கொண்டிருக்கிற அந்த காட்சியையும் பார்க்கிறோம். இப்ப இதுக்கு முன்னதாக காலையில மிசோராம் மாநிலத்திற்கு பிரதமர் சென்றிருந்தார். அங்கு பிரதமர் பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்கள் புதிய தொழில் முனைவோர்களுக்கான மையமாக இருக்கு, மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநிலமாக இருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்ல இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் தவிர்த்துக்கிட்டே வந்தாங்க, புறக்கணிச்சுக்கிட்டே பெரிய சமூக நல இல்லாது அந்த மாநிலங்களுக்கான தொழில் வளர்ச்சி திட்டங்களை எதுவுமே கொண்டு வராம ஒரு வாக்கு வங்கியா மட்டுமே அவங்கள பார்த்துட்டு புதிய திட்டங்களை பெருசா கொண்டு வரல. ஆனா இப்ப இந்த அரசு என்பது மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. வடகிழக்குல மட்டுமே இன்றைக்கு 4,500க்கும் மேற்பட்ட புத்தாக்க நிறுவனங்கள் மட்டுமே இருக்கு. ஒரு தொழில் வளர்ச்சிக்கான, புதிய தொழில் முனைவோர்களுக்கான ஒரு மையமாக இது உருவாகி இருக்கிறது. இப்ப நம்ம ஜிஎஸ்டி உடைய சீர்திருத்தம், அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரு பலன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜிஎஸ்டியில சரக்கு மற்றும் சேவை வரியில ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கோம். அது போல பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளும் பொருளாதார ரீதியா எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த 2000 விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.
Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.